உங்கள் வீட்டில் மீந்து போன சப்பாத்தி இருக்கா? ம் 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 அப்போனா இப்படி செஞ்சு பாருங்க. சப்பாத்தியா? சப்பாத்தியே எனக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்கிறவங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க எப்படின்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் எண்ணெய் விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா கடுகு கொஞ்சம் போட்டு பொரியட்டுங்க. பொரிஞ்ச பிறகு பெரிய வெங்காயம் போடுங்க. கட் பண்ணி வச்சா பெரிய வெங்காயம் கொஞ்சமாக போடுங்க. போட்டு வறுத்துக்கோங்க. அது ரொம்ப டீப்பாக வறுக்க வேணாங்க, லைட்டாக வறுத்தாலே போதும். ஏன்னா டீப்பாக இருந்துச்சுன்னா சாப்பிடும்போது ஒரு மாதிரி இருக்கும். அதனால் லைட்டாக வறுத்தா போதுங்க. நல்லா வறுத்துக்கிட்டோம். வறுத்த பிறகு கருவேப்பிலை கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. கருவேப்பிலை போட்டு அதையும் வறுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா தக்காளி ஒரு 4 பீஸு, ரொம்ப போட வேணாங்க, சும்மா ஒரு 4 பீஸ் போட்டால் போதும். வெங்காயம் கூட அதிகமாக இருக்கட்டும், ஆனால் தக்காளி ஒரு 4 பீஸ் இருந்தால் போதுங்க. அதுக்கப்புறம் மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், வீட்டில் அரைச்ச மிளகாய் தூளுங்க, எல்லாம் போட்டு நல்லா வறுத்துக்கோங்க. நல்லா வறுத்துட்டோம். லைட்டாக இந்த தக்காளி இது பண்ணுறதுக்கு உப்பு லைட்டாக ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு போட்டு அதையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. தண்ணி கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. அதை நான் இப்போ காட்டல, தண்ணி மட்டும் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிக்கும். அதனால் லைட்டாக தண்ணி மட்டும் ஆட் பண்ணிவிட்டு அப்புறம் கட் பண்ணி வச்சா சப்பாத்தியை எடுத்து போட்டு நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். அவ்வளோதாங்க, ரெடி. சாப்பிட்லாம் வாங்க. பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.